கார் வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் கார் டேஷ் கேம். நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வந்து ஸ்டெல்லர் டிரைவில் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட்டில் ரெக்கார்ட் ஆகும், பகல்லையுமே ரெக்கார்ட் ஆகும். இது போக 3 சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இன்சைட்லேயுமே ரெக்கார்ட் ஆகிக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங், 5G ஒய்ஃபை, 3.16 ஐபிஎஸ் ஸ்க்ரீனு, ஃப்ரீ ஆப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே பில்டு பண்ண ஆப்பு ஷெல்லர் VUEனே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அண்ட் ப்ளே ஸ்டோரில் ரெண்டுலேயுமே கிடைக்கும். 3 சேனல் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லா சேனல்ஸுமே நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், பேக்கில் ரெக்கார்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை 3மே ஒன்றாவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். நைட் விஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும். OTA ஃபேம்வேர் அப்கிரேடும் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய மோட்டோவே வந்து அல்ட்ரா கிளியர் அண்ட் ஸ்மூத் தான். வாங்க செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 2 கேபிள் கொடுத்துருப்பாங்க. பவர் கேபிள் ப்ளஸ் வந்து சாக்கெட் கேபிள். இப்போ ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து டோரில் முன்னாடி வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதில் வந்து இந்த கேமராவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய பவர் கேபிளை வந்து காரில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் போடுற இடத்துல உங்களுக்கு ஒரு பவர் கேபிள் இருக்கும். அந்த பவர் கொடுத்ததுக்கப்புறம் கேமரா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ஆயிரும். இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, இன்சைடு கேமரா எல்லாமே தெரியும். இது இன்சைடு கேமரா. நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணுமா, பேக்கு எல்லாமே கவர் ஆகாமல் வைக்கலாம் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு இந்த சைடில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. பவருக்கு கேபிள் நம்ம வந்து ப்ளக் பண்ணிக்கிறோம். ப்ளக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து கேமரா ஆன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃப்ரண்ட்டு, பேக்கு, அதுக்கப்புறம் இன்சைடு எல்லாமே உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிறது தெரியும். ஸோ ரொம்ப கிளியராக இருக்கும். இதை நீங்கள் வந்து மொபைல் ஆப்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதோடைய இதை செக் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் டேஷ் கேம் வந்து இப்போ ஆன் ஆகிருக்கு. இது ஃபுல் ஸ்க்ரீனு. நம்ம எந்த மாதிரினாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டு மட்டும் பார்த்துக்கலாம், பேக் மட்டும் பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா 3ஐயும் சேர்த்து ஒன்றா பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் டேஷ் கேம் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம மாற்றிக்கிறாந்தா பேக்கில் உள்ள இன்சைடில் நம்ம பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ இன்சைடில் ஃபுல்லாக கவர் ஆகும். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக் வர உங்களுக்கு என்ன செய்யும், எல்லா வியூவும் உங்களுக்கு 360 வியூவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பேக் வியூ போச்சிருக்கோம். இப்போ நம்ம பேக்கில் ஏதாவது கார் நிற்கிது, இல்லை எதுவும் பிரச்சனையாங்கிறத இதிலே நம்ம பார்த்துக்கலாம். இது 3 வியூ நம்ம ஃபஸ்ட்டே காட்டின மாதிரி 3ஐயுமே ஒரே இடத்துல காட்டும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம். இதில் டேட்டு, டைமு, அப்புறம் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இதிலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுலேயே உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ப்ளேபேக்கு, அப்புறம் ரெசல்யூஷன் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூப் ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் ஃப்ளிப்பு பார்த்துக்கலாம். அது மாதிரி மிரர் ஃப்ளிப்பும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி நீங்களே செட் பண்ணிக்கலாம். G சென்சார் இதில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒய்ஃபை, ஜிபிஎஸ் செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் சேவர் இது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜிபிஎஸ் செட்டிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிபிஎஸோடைய இது காட்டும், ஸ்பீடு யூனிட் உங்களுக்கு காட்டும். நீங்கள் எந்த ஸ்பீடிங்கில் வைக்க போகிறீங்க, மைல்ஸ் பெர் ஹவர் அல்லது கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே மாதிரி நீங்கள் பேக் வரணும்னா உங்களுக்கு இந்த பட்டன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் இது வந்து கேபின் கேமரா வேணுமா, ரியர் கேமரா வேணுமா, எது வந்து அதில் வரணுங்கிறத நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு நார்மல் வீடியோ, ஃப்ரண்ட் எமர்ஜென்சி ஃபைலு, ஃப்ரண்ட் ஃபோட்டோ. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்திருந்தால் இந்த ஃபோட்டோஸ் வந்து இதில் இருக்கும். நீங்கள் அதையுமே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போது நம்ம வந்து பேக் வந்துட்டோம். பேக் வந்துட்டு உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபைல்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னா எமர்ஜென்சி ஃபைல் வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இது வந்து ஃப்ரண்ட் நார்மல் வீடியோ. நம்ம ஃப்ரண்ட்டில் நார்மலாக எடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம். கேபின் ரியர் நீங்கள் தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து வெர்ஷன் பார்த்துக்கலாம். மெமரி கார்டு செட்டிங், கார்டு இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்து வச்சுட்டோம். ஃபார்மேட் SD கார்டு, நீங்கள் SD கார்டை ஃபார்மேட் பண்ணி ரெண்டாவது புதுசாக எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம். ஃபார்மேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும், டெலிட்டிங் ரிமைண்டர் இருக்கும்,
வீடியோ ஸ்டாம்ப் நீங்கள் வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கார் பிளேட் ஸ்டாம்ப் இருக்கும், டைம் அண்ட் டேட் செட் பண்ணிக்கலாம், டைம் ஜோன் செட் பண்ணிக்கலாம், பார்க்கிங் மானிட்டர் இருக்குது, ஃபேட்டிக் டிரைவர் அலர்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து ஹெட்லைட்ஸ் ரிமைண்டர் இருக்குது, பவர் இண்டிகேட்டரு, லாங்குவேஜு, சவுண்ட் ரெக்கார்டிங்கு, வால்யூம் செட்டிங்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டெல்லர் ஓ ஆப் கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஆப், அதனால் உங்களுக்கு சேஃப்டி இஷ்யூ எதுவுமே கிடையாது, பக்கா சேஃப்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து ஆண்ட்ராய்டு ஐஃபோன் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செட்டப் எல்லாமே பண்ணிடணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸும் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய ஜிபிஎஸ் லொக்கேஷனு, ஃப்ரண்ட் அண்ட் கேமரா ரெக்கார்ட் பண்ணுறது, உங்களுக்கு வந்து கேமரா வந்து நீங்கள் ஃப்ரண்டை மட்டும் அக்சஸ் பண்ணுறதா அக்சஸ் பண்ணிக்கலாம், பேக்கை மட்டும் அக்சஸ் பண்ணுறதா அக்சஸ் பண்ணிக்கலாம், இன்சைடு மட்டும் அக்சஸ் பண்ணுறதா அக்சஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணிக்கலாம், கேலரியில் உள்ள போய் பார்த்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஆப்லேயே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்கள் கனெக்ட் டிவிஆரில் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஃபோனில் இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டில் கொடுத்துட்டோம். இப்போ கனெக்ட் டிவிஆர் வந்து ஒய்ஃபை மூலமாக இந்த ஸ்டெல்லர் ஆப்பில் உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். நீங்கள் முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தாலும் அந்த வீடியோஸ் இருக்கும், என்ன ரெசல்யூஷனில் சேவ் பண்ணியிருக்கு எல்லாமே இந்த ஆப்பில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோட்டோஸ், ஈவெண்ட்டு எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செட்டிங்ஸ் இதிலே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ரெசல்யூஷன் செட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு A to Z ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருப்பாங்க. லூப் கிளிப் டைம் நம்ம நேற்று வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெல்லர் டிரைவ் கேமராவில் காட்டினோம்ல, அந்த இது எல்லாமே இங்கேயே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தது வந்து ஆப்பில் போய், இது வந்து ஆப்பு, அது வந்து உங்களுக்கு கேமராலே காட்டணும். கேமராவில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே இங்கேயே வந்துடும். நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஐஃபோன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ் லொக்கேஷன்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு மானிட்டர் கிடைக்கும். இதில் மெயின் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கனெக்டட் ரெக்கார்டு, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஆப் லாங்குவேஜ், கிளியர் கேட்சு, ஃபீட்பேக் எல்லாமே இது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து டிவிஆரை கிளிக் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கலாம், வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ எல்லாமே ஷேர் ஆகும். நீங்கள் டிரைவிங்லேயுமே உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்சைடு, அவுட் சைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிறது தெரியும். அது போக நம்ம டிரைவ் பண்ண சொல்ல நீங்கள் வந்து அந்த டேஷ்போர்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டரில் நீங்கள் ஸ்பீடில் போகிறீங்க எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகும். அது மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் யாராவது வந்து விழுந்துட்டா, இல்லை பேக்கில் வந்து யாராவது தட்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்கில் யாராவது வந்து தட்டிட்டாங்க காரில், இல்லை ஃப்ரண்ட்டில் ஏதாவது வந்து விழுதுறாங்க, இல்லை வந்து வேறு எதுவும் டேமேஜ் ஆகுது, இல்லை யாரையும் வந்து இடிக்கிறாங்க, எல்லாமே இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு சேஃப்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேஷ் கேம் தான் இது. ஸ்டெல்லர் டிரைவில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து ஸ்டெல்லர் டிரைவோடைய வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த டேஷ் கேமோடைய ஃபீச்சர்ஸ்லாம் பாருங்கள். அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நைட் டைம்லேயுமே நம்ம டிரைவ் பண்ண சொல்ல நல்லா உங்களுக்கு இருக்கும். ஈவினிங்லையுமே, நைட் டைம் அண்ட் மார்னிங் 2 டைமுமே உங்களுக்கு வந்து டேஷ் கேம் நல்லபடியாக ரெக்கார்ட் ஆகுது. நம்ம செக் பண்ணி பார்த்தோம். வாய்ஸ் அலர்ட்டுமே உங்களுக்கு வந்து கொடுக்கும். வாய்ஸ் அலர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ டிரைவர் வந்து 1 hour கண்டினியூவாக ஓட்டுறாரு, இல்லை 2 hours 3 hours கண்டினியூவாக டிரைவ் பண்ணுறாருன்னா உங்களுக்கு வந்து அலர்ட்டுமே கொடுக்கும். இப்போ ஒரு தூக்கம் வருது அப்படின்னா கூட அது வந்து ஒரு அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அலர்ட் மூலமாக உங்களுக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த டேஷ் கேமுடைய மெயின் பர்பஸே வந்து சேஃப்டி தான். என்ன நடக்குது இன்சைடு அவுட் சைடு காரில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான். உங்களுக்கு இது வந்து 3 channels கேமரானால உங்களுக்கு பக்காவாக ரெக்கார்ட் ஆகும். மெமரி கார்டு நீங்கள் வந்து 512 GB வரை போட்டுக்கலாம் உள்ளக்க. நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி இன்சைட் பண்ணிட்டோம் 512 GB கார்டை, அதனால் உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இது வந்து ரிவர்ஸ் கேமரா மாதிரி கூட ஒர்க் ஆகிக்கும். நம்ம ரிவர்ஸ் ஓட்டுறோம், உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் போட சொல்ல அந்த ரிவர்ஸ் கேமரா எல்லாமே உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். அது போக நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம், பேக்கில் பார்த்துக்கலாம், இன்சைடில் குழந்தைய வச்சுருக்கீங்கன்னா அந்த குழந்தைய என்ன பண்ணிகிட்டு இருக்கு எல்லாமே பார்த்துக்கலாம் மானிட்டரில்.